ஆனால் தம்முடைய தம்பி விஜய் அவர்கள் ஊழல் கட்சியினர் அண்ணன் செங்கோட்டையனுக்கு போயிருக்காரு. அவரை பத்தி விஜய் தம்பி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அம்மா ஆட்சியில மந்திரியா இருந்தார் செங்கோட்டை. சொத்து குவிப்புல அவர் சிறைக்கு சென்று ஜெயில் பல ஜெயில போட்டு வச்சார். அம்மா மறுபடியும் முதலமைச்சர் அம்மாவின் கருணையால் திரு செங்கோட்டையன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். அந்த உத்தரவை வைத்துக் கொண்டு திரு தம்பி விஜய் அவர்கள் ஊழல் கட்சி என்று சொல்கிறார். விஜய் சொல்றாருன்னா நம்மளை பற்றி சொல்றாருன்னா அவர் மகாத்மா காந்தியா உத்தமரா புத்தரா? 500 கோடி 600 கோடி 300 கோடி வாங்கிட்டு 25% மட்டும் கணக்காண்பித்து 75% அப்படியே கருப்பு பணமாக வைத்து எங்கே கொண்டு வச்சிருக்காரு தெரியல. மத்திய அரசாங்கம் பார்த்து அவர் ஒரு படத்திலேயோ அல்லது ஒரு கார் எடுத்து வந்ததுலயோ 1.5 கோடி அபராதம் வச்சிருக்காங்க. அந்த நல்லவர் அன்பு தம்பி விஜய் அவர்கள் நம்மை பார்த்து ஊழலா? அதுக்கு முந்தி சிபிஐ விசாரணைக்கு போறதுக்குள்ளால விஜய் எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபியினர் பாரதிய ஜனதா கட்சி போயிட்டு வந்ததுக்கு பின்னால அன்னைக்கு பேசுறாரு. 2 கட்சியும் மட்டும் பேசுகிறார். ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி நம்ம 2 பேர்த்த பற்றாரு. பிஜேபி விட்டுட்டாரு. என்ன சொன்னாங்க தெரியல. சிபிஐ திறமையா பேசக்கூடிய வெக்கப்படாம வேதனையோட திருடர்களுடைய முகத்தை கிழித்து எறிக்கலாம். பக்கமா பேசுகிறீங்களா? யாருடன் பயப்படாதீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.